ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸ் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டைகோஸை வேண்டானே சொல்ல மாட்டாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும். இந்த முட்டைகோஸை பொரியல் எப்படி செய்ய நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். முட்டைகோஸ் பொரியல் பண்ணுறக்கு கடாய் சூடானதுமே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புலாம் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்திருக்கோம். மசாலாத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட 300 கிராம் அளவுக்கு முட்டைகோஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைகோஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் இதில் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிட்டே இருந்ததில் முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பார்த்திங்கன்னா 50% குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவேன். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டைகோஸ் பார்த்திங்கன்னா முட்டைகோஸில் இருக்கிற நீர்லேயும் எண்ணெயிலுமே தான் நம்ம வதக்கிறங்காட்டி அப்படியே அது குக் ஆகிரும். நம்ம மேற்கொண்டு இதில் தண்ணி சேர்த்த தேவையில்லை. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். முட்டைகோஸ் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் இந்த முட்டைகோஸை நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க. நன்றி.